அய்யனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்திகா பார்த்தா சேரனை பார்க்க வந்திருக்காங்க. என்னப்பா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் கேட்கவும், என்ன மாமா என்னை பார்த்துட்டு இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்க? உங்க கார்த்திகா தானே மாமானா அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், இல்லப்பா என்னப்பா திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. இல்லை மாமா, நான் அவங்க வீட்டுக்கு போறேன், அதான் அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லல. சரிப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், சாப்பிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி சேரன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா இங்கே நீ வந்திருக்கிறது உங்கள் வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், தெரியாது மாமா, என்னைக்கு தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், வழக்கம் போல தான் சொல்லாம தான் வந்தேன். உங்களை பார்க்க போறேன்னு நான் சொல்லிட்டு வந்தா என்னை விட்டுருவாங்களா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி அவங்க கண்ணோட்டத்தை பொறுத்த வரைய நீங்க எப்பவுமே பிடிக்காத குடும்பம் தான், பிடிக்காத ஆளு தான். அதனால என்னை சொன்னாலும் விட மாட்டாங்க. எனக்கு உங்களை பார்த்துட்டு போகலான்னு தோணுச்சு, அதனாலதான் மாமா வந்தேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கல பார்த்தா கார்த்திகாவுடைய வாயில ரத்தலாம் வருது. கார்த்திகா என்னப்பா வாயில ரத்த வருது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப பாட்டப்படுறாரு. அதுவா மாமா, அது ஒன்றும் இல்லை, வரையில விஷத்தை குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ரொம்ப ஈஸியாக சொல்லவும், என்ன சொல்ற விஷத்தை குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப பதட்டத்தோட கேட்குறாரு. ஆமா மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில பார்த்தா கார்த்திகா மயங்கி கீழே விழுந்துறாங்க. கார்த்திகா 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 அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேரன் முகத்துல தண்ணியெல்லாம் தெளிச்சு தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு. என்னப்பாச்சு, ஏன்பா விஷத்தை குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா அழுதுகிட்டே கேட்கவும், என்ன மாமா பண்றது, உங்க பொண்டாட்டியா உங்களுக்கு மனைவியா வாழணும்னு ஆசைப்பட்டேன், உங்களை மட்டுமே தான் மனசுல இன்ன வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவரு என் கழுத்துல தாலி வேணா கட்டியிருக்கலாம், ஆனா மனசாரையும் சரி உடல் அளவுலையும் சரி இன்னும் நான் அவருக்கு மனைவி ஆகல மாமா. இந்த உடம்ப விட்டு என் உசுறு போனா அது சேரன மாமாவை நினைச்சதா மட்டுமாவே இருக்கணுமே தவிர இன்னொருத்தருக்கு மனைவியா போனேன் அப்படின்னு இருக்கவே கூடாது. நான் அந்த அளவுக்கு உங்களை விரும்புறேன் மாமா. நான் நேத்தே உங்களை சொன்னேன், இப்போ இந்த ராத்திரியை விட்டா நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்ட முடியாது மாமா, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொந்தமாக முடியாது மாமா, நான் சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. எங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டு அவங்களோட என்னை அனுப்பி வச்சிங்க. எனக்கு அந்த வாழ்க்கையும் பிடிக்கல, அவரை என்னால் ஏற்றுக்கிறவும் முடியலை. கடைசியில் நான் என்ன மாமா பண்ணுறது? அதான் ஒரு முடிவாக போயிடலான்னு சொல்லி இந்த முடிவு எடுத்துட்டு விஷத்தை குடிச்சிட்டு தான் நான் உங்களை கடைசியாக பார்த்துட்டு போகணும், உங்கள் மடியில் தான் என் உசுறு போகணும்னு நினச்சி தான் நான் இங்கே வந்தேன். நான் வந்தேன், உங்களை பார்த்துட்டேன், இது போதும் மாமா, எனக்கு உங்க மடியிலேயே உசுறு போனா அதுவே எனக்கு ரொம்ப போதும் அப்படின்னு சொல்லி கார்த்திகா பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கையில மயங்கிடுறாங்க. கார்த்திகா கார்த்திகா ஐயோ கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா தலையில அடிச்சு அழுகிறாரு. ஏன்பா இப்படி ஒரு முடிவு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அழுதுகிட்டே இருக்காரு. அங்கே கார்த்திகா வீட்டுல பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பி ரெடியா இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்காக. இப்பதான் கஸ்தூரி, என்னங்க கார்த்திகா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏண்டி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, உள்ளதான் ரூம்ல தான் இருப்பா பாரு அப்படின்னு சொல்லி தனசேகர் சொல்லவும், இல்லைங்க மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, உள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேலை மாத்திக்கிட்டு இருந்தா, அப்புறம் போய் பாக்குறேன் அவளை காணா, அதான் நீங்க எதுவும் பாத்தீங்களா, மாப்பிள்ளை கூட எதுவும் போயிருக்காளா, மாப்பிள்ளைகிட்ட கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், தனசேகர் பார்த்தா அங்கே மாப்பிள்ளை சதீஷ்கிட்ட போய் கேட்குறாரு, மாப்பிள்ளை கார்த்திகா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் கேட்கவும், இல்லை மாமா அவங்க ரூமுக்குள்ளதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷும் சொல்லவும், ஏண்டி அவரும் தெரியலன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி தனசேகர் சொல்லவும், ஏண்டி ஒருவேளை அவனை பார்க்க எதுவும் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி தனசேகர் சொல்லவும், இல்லைங்க அப்படிலாம் போயிருக்க மாட்டா, அதான் கல்யாணமே முடிஞ்சிருச்சே, இதுக்கப்புறம் அவனை போய் பார்த்து ஒன்றும் நடக்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி ரொம்ப தைரியமா சொல்லவும், சரிடி எதுவும் நடக்க போறது இல்லதான், எதுக்கும் அவனை ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தானா, வா ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் கூப்பிடவும், அதுவும் சரிதாங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் பார்த்தா எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை கொஞ்ச நேரம் இருங்க, இந்த கார்த்திகா ஃப்ரெண்டை பாக்குறதுக்காண்டி போயிருக்கலாம் பக்கத்துல, உங்க வீட்டுக்கு வரால, அதான் அவகிட்ட போய் சொல்லிட்டு வரலான்னு போயிருக்கா போல, நாங்க போய் கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் சொல்லவும், சரி மாமா நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சதீஷும் சொல்லிடுறாரு. கஸ்தூரியும் தனசேகர் இங்க சேரன் வீட்டுக்கு வராங்க. இங்க பார்த்தா சேரன் கார்த்திகா மடியில போட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அழுகிற சத்தெல்லாம் கேட்கவும், என்னங்க அழுகிற சத்தெல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் தனசேகர் வேகமா ஓடியாராங்க. ஐயோ கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா கஸ்தூரி, என்னடா என் மகளை என்னடா பண்ணி தொலைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரியும் தனசேகரும் சேரனை கேட்கவும், அத்தை நான் எதுவுமே பண்ணல, கார்த்திகா தான் இங்க பார்க்க வந்துச்சு, என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கல மயங்கிருச்சுத்த அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்னது மயங்கிட்டாளா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பார்த்தா, அடி இந்திரடி என்னங்க வாயிலெல்லாம் ரத்தம் வந்திருக்குங்க, சொல்லுடா என் மகள் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி மறுபடியும் கஸ்தூரி கேட்கவும், ஐயோ அத்தை நான் எதுவுமே பண்ணல, கார்த்திகாவை தான் என்னைய பார்க்க வந்துச்சு, என்கிட்ட பேசிக்கிட்டு
பேசிக்கிட்டே இருக்கையில மயங்கிருச்சு. என்ன கார்த்திகா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கையில விஷத்தை குடிச்சிட்டேன்னு சொல்லிச்சு. தூக்குங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லல. தூக்குடா என் மகள் என்னடா பண்ணி தொலைஞ்ச, தூக்கி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும் இங்க பார்த்தா சேரன் கார்த்திகாவை தூக்குறாரு. வேகமா பார்த்தா கார்த்திகாவை தூக்கிட்டு இங்க ஹாஸ்பிட்டலும் போறாங்க. என்ன போனவங்க இவ்வளவு நேரம் ஆச்சு வரலை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல பார்த்தா இங்க கஸ்தூரி வீட்டுல எல்லாருமே காத்து இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தனசேகர் இங்க கஸ்தூரியோட அண்ணனுக்கு ஃபோன் பண்றாரு. இந்த மாதிரி கஸ்தூரி இந்த மாதிரி சேரன் வீட்டுல பார்க்க போய் விஷத்தை குடிச்சு தொலைஞ்சிட்டா, அதனால நாங்க ஆஸ்பத்திரியில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் சொன்னதும் இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம கஸ்தூரி அண்ணன் பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரவட்ட அந்த வந்துருவாங்க, கொஞ்சம் ஏதோ சொந்தக்காரவை பார்க்க போயிருக்காங்களா, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கஸ்தூரி அண்ணன் மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிருது. கஸ்தூரி தனசேகர் சேரன் 3 பேரும் பார்த்தா இங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. கார்த்திகாவும் பார்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கார்த்திகாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல நேரத்துக்கு சீக்கிரம் கூட்டிட்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்தா கூட அவங்க குடிச்ச விஷம் ரத்தத்துலலாம் கலந்து அவங்களுடைய உயிரே போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், ஏங்க இப்படி பண்ணி தொலைச்சா, கல்யாணம் பண்ணி வச்சாவது மனசு மாறி தொலைஞ்சிருவான்னு நினைச்சேன், கடைசியில விஷத்தை குடிக்கிற அளவுக்கு வந்துட்டாளிங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா கஸ்தூரி ஒரு பக்கம் புலம்பவும் அப்பதான் சேரன் சொல்றாரு, அத்தை நான் இதுக்கு காரணமே இல்லை, நான் எப்பயும் போலதான் வீட்டுல இருந்தேன், கார்த்திகாவை தான் என்னை பார்க்க வந்துச்சு, என்னன்னு கேட்கையில மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு பேசிக்கிட்டு இருக்கையிலேயே வாயிலெல்லாம் ரத்த வர ஆரம்பிச்சிச்சு, நான் கேட்கும் போதுதான் விஷத்தை குடிச்சிட்டேன்னு சொல்லிச்சு, என்னை மன்னிச்சிருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லையில அப்பதான் தனசேகர் சொல்றாரு, உனைய சொல்லி என்ன பண்றது, அவ இந்த மாதிரி புத்தி கட்டல திரியிறா அப்படின்னு சொல்லிட்டு தனசேகரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கார்த்திகாவுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நேரமானதுனால அங்கே கஸ்தூரி அண்ணங்கிட்ட பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரவு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. எங்கெங்க அம்மா அப்பா பொண்ணு 3 பேத்தையுமே காணா, எங்களுக்கு நேரமாச்சு, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள இங்கிருந்து நாங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பார்த்தா அம்மா அப்பா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. மாப்பிள்ளையோடைய அம்மா அப்பா பார்த்தா இங்க தனசேகருக்கும் கஸ்தூரிக்கும் மாத்தி மாத்தி ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. என்னங்க இவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவங்க கிட்ட நம்ம என்னங்க பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி தனசேகர் மாத்தி மாத்தி பேசவும், வேற வழி இல்லடி, இவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம், எப்படி இப்ப இருந்து கூட்டிட்டு போகவும் முடியாது, ஹாஸ்பிட்டல்ல விஷத்தை குடிச்சிருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, பத்தாவதுக்கு 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வாய்ப்பும் இருக்கு, உங்ககிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும், வேற ஏதாவது நம்ம பொய் சொல்லிதான் ஆகணும், அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிதான் ஆகணும், அதை எப்படிங்க அவங்க நம்புவாங்க, ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் ஆனா அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சுதானே போகணும், அவ விஷத்தை குடிச்சிட்டாளே, விஷத்தை குடிச்சதுக்கான காரணம் என்னன்னு தூண்டி துருவி கேட்பாங்களே, என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி கஸ்தூரி ஒரு பக்கம் புலம்பவும், வேற வழியே இல்லடி, ஏதாவது பொய் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு. சமந்தி நாங்க இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் சொல்லவும், ஆஸ்பத்திரியில இருக்கீங்களா, ஏன் என்னாச்சு, உங்களுக்கு இது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா படபடப்பா கேட்கவோ, ஐயோ எனக்கு எதுவும் இல்லை, அப்ப சம்மந்தி அம்மாக்கு எதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்கவோ, இல்ல அவளுக்கு ஒன்றும் இல்லை, கார்த்திகாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி தனசேகர் சொல்லவும், கார்த்திகாவுக்கா, என் மருமகளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளையோட அப்பா கேட்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நீங்க ஹாஸ்பிட்டல் வரைய வர முடியுமா, இப்போதைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க. இங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பா சதீஷ் கஸ்தூரியோட அண்ணன் எல்லாரும் பார்த்தா ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. என்ன சம்பந்தி என்ன ஆச்சு, ஏதோ ஃப்ரெண்டு கார்த்திகா பார்க்க போயிருக்கா, அவளை போய் கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லி எங்க கிட்ட வந்தீங்க, இப்ப என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்றீங்க, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா மாப்பிள்ளை எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தனசேகர் சொல்ல வராரு. அப்பதான் ஒரு நர்ஸ் வந்து சொல்றாங்க, சார் அவங்க விஷம் குடிச்சதுனால அவங்களுடைய விஷத்தோடைய அளவு இன்னும் அதிகமாயிருச்சு, கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு போகவும், இங்க பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்கு விஷயமே தெரிஞ்சு போயிருது. என்னது கார்த்திகா விஷம் குடிச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா கேட்கிறாரு. அது வந்து சம்மந்தி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி தனசேகர் மாத்தி மாத்தி திருன்னு முழிச்சு பரட்டப்படவும், என்னங்க என்ன நடக்குது, கல்யாணம் ஆன மறுநாள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலான்னு எல்லாரும் கிளம்பி இருந்தா பொண்ணு இந்த மாதிரி விஷத்தை குடிச்சா எங்களை பத்தி என்னங்க நினைப்பாங்க, இல்ல என் பையனை பத்தி என்ன நினைப்பாங்க, அவ ஏதோ ராத்திரி அன்னைக்கு அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தினான் மாதிரியும் இல்ல நாங்க ஏதோ கொடுமைப்படுத்தின மாதிரியும் எங்களை பத்தி தாங்க தப்பா நினைப்பாங்க, என்னங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டவும், அப்பதான் பார்த்தா சேரனும் ஒரு ஓரமா நிக்கிறாரு. இந்த பையன் யாரு, இவர் ஏன் இங்க நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. அப்பதான் கஸ்தூரி வேற வழியே இல்லாம நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லவும், ஏங்க அந்த பிள்ளை காதலிச்சிருக்குன்னா காதலிச்சவனுக்கே கட்டி கொடுத்துருக்க வேண்டியதானே, இப்படி என் மகனுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கஸ்தூரி கிட்டையும் தனசேகர் கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க.